ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா பாண்டியன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலை பற்றி பார்க்கணும்னா சிம்பிளான ஹேர் ஸ்டைல்ஸ் தான். அதாவது கேர்லி ஹேர் வச்சுருக்கோம், ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. அதுக்கான ஹேர் ஸ்டைலில் நான் சொல்லி தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ என்ன பண்ணுன்னா சைட் கோட் ஹேர் ஸ்டைலில் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு சைட் கோட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து ஹேர் எடுத்துக்கோங்க. எடுத்து அது நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கேர்ள் பண்ணுற மாதிரி நீங்களும் அதே மாதிரி கேர்ள் பண்ணுங்கள். அதே மாதிரி கேர்ள் பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பின் எடுத்து போட்டுக்கோங்க. அங்கே ஹேர் பின் வந்து நல்லா டைட்டான ஹேர் பின் போட்டுக்கோங்க. நம்ம வந்து கேர்லி ஹேர்ன்றதுனால இந்த லூஸான ஹேர் பின்லாம் வந்து நம்மளுடைய ஹேருக்கு தாங்காது. ஸோ நல்லா ஒரு டைட்டான ஹேர் பின்னாக எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் அதேமாதிரி ஒன்று போடாதீங்க, ஒரு 2 போடுங்க. அப்போ நம்மளோட ஹேருக்கு வந்து கண்டிப்பாக தாங்கும். அந்த நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இதை ஹேர் எடுத்து அதே மாதிரி கேர்ள் பண்ணி அதுக்கு ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த லுக் வந்து ரொம்ப செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஹேர் ஸ்டைல் லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டைல் வந்து இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்களா, அது மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம மூஞ்சி கொஞ்சம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த 2 சைடும் கொஞ்சம் பஞ்ச் மாதிரி தூக்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா, அது ஒரு கிளிப்பை வச்சு வந்து அதை கிளிப் போட போகிறேன். அந்த ஹேரை இங்கேருந்து கொஞ்சமும் அந்த தூக்கிட்டு இருக்கு, அந்த ஹேரை மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு அழகான கிளிப்பை எடுத்து குட்டியை போட்டுக்கோங்க. இந்த லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நான் எப்போயுமே இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்பர் 1 அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸோ வந்து இந்த ஹேர் எல்லாத்தையுமே வந்து அவுத்துட்டு செகண்ட் ஹேரை சொல்லித்தரேன். அங்கே எல்லாத்தையும் வந்து அவுக்கிறேன். இப்படி வலிக்குது அதை அவுக்கும் போது. ஏன்னா கேர்லி ஹேராக ரொம்ப அப்படி பிடிச்சிக்குது சிக்கா. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஹேரை வாருவேன். கேர்லி ஹேர் வச்சுருவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னோடய கஷ்டம் தெரியும்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நேரம் விட்டாலே அப்படியே போய் சிக்கா மாட்டிக்கும். பாருங்கள், இப்போயே பாருங்கள் சிக்காயிடுச்சு. நான் தினமும் என் முடி கூட பெரிய போராட்டமே நடத்துவேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதை ஃப்ரெஞ்ச் பேக் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரெஞ்ச் பேக் மாதிரி. அதாவது ஃப்ரெஞ்ச் பேக் கிடையாது, நம்ம வந்து அதை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து அழகாக வந்து போடுவோம். பட் ஆனால் வந்து கேமராவில் சரியாக தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து இந்த லுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், அது நம்ம பார்க்கும்போது ஃப்ரெஞ்ச் பேக் மாதிரி இருக்கும். பட் ஆனால் கேமராவில் சரியாக தெரியல. இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து யூஸ்வலாக வந்து எங்கன்னா வெளில போனால் இந்த ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன். நார்மலாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் காமிச்சல் அது போடுவேன். இந்த லுக் வந்து செம்மையாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு கேமரா வந்து சரியில்லாததுனால உங்களுக்கு வந்து அந்த லுக் வந்து அவ்வளோ தெரியாது. இது வந்து ஃப்ரெஞ்ச் பேக் மாதிரி அப்படியே தெரியும் நம்மளோட ஹேரில். பாருங்கள், இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இது சின்னதாக ஒரு கிளிப்பை போட்டுக்கலாம். டூத் கிளிப் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இது மாதிரி இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கிளிப்பை போட்டுக்கலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் தூக்குனாப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ வந்து நீங்களே வந்து உங்களுக்கு கையை வச்சு நல்லா ஒன் சைடு எங்கெல்லாம் வந்து இதுவாக இருக்கோ சொல்லிட்டு நீங்களே பார்த்து இழுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஃப்ரீ ஹேர் விடுறதோட ஹேர் பின்னாடி சைடில் போட்டிங்கன்னா செம லுக்காக இருக்குங்க. ஸோ வந்து இப்போ எனக்கு பின்னெல்லாம் டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து அப்படியே வீடியோ காட்டுறேன். சும்மா ஒரு பின்னுற மாதிரி சும்மா சைடில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவே நீங்கள் பின்னி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லுக்கு செம்மையாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஃப்ரெஞ்ச் பேக் ஹேர் ஸ்டைல் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம் வாங்க. தேர்ட் ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். இந்த லுக்கும் வந்து ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த லுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ சொல்லி ஹேர் ஸ்டைல் 3ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாருமே கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஹேரை வந்து ஒன் சைடாக எடுத்துக்கணும். எல்லாம் இல்லை, கொஞ்சம் மேலே ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை மட்டும் ஒன் சைடாக எடுத்து அதை அதே மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க.
நல்லா வந்து இது மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம 4 பின்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் 2 யூஸ் பண்ணினா கண்டிப்பாக வந்து அவுத்துக்கும். ஏன்னா அது பஞ்ச் ஆஃப் ஹேர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 4 பின்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணுங்கள். அது சாதா பின்னு வந்து 4. இதே நீங்கள் வந்து பெரிய பெரிய பின் வச்சிங்கன்னா சும்மா ஒரு 2 போட்டாலே போதும். இதுக்கு பாருங்கள், இந்த லுக்கும் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஹேர் ஸ்டைலை எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் விட்டுக்கணும். அப்போ இப்படி விட்டால் மட்டும் தான் நம்ம பாருங்கள், இந்த லுக் வந்து ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இந்த லுக் வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல் 3ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணி எனக்கே மறந்து போச்சு. நடுவில் வந்து வீட்டில் ஆளுங்க வந்தாங்களங்காட்டி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். இது எத்தனை ஹேர் ஸ்டைலே சொல்லிட்டு தெரியல. ஸோ நீங்கள் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 4th ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக நம்ம எல்லோரும் போடுவோம் வீட்டில். ஸோ நீங்கள் போடுவீங்களான்னு தெரியல. இந்த ஹேர் ஸ்டைலை எடுத்து நான் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டாங்க, முடியல. அதுவும் ஏன் முடிக்கிட்ட தினம் போராட்டம் தான் எனக்கு. கேர்லி ஹேர்னாலே கொஞ்சம் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் கோடு எடுத்து அதுக்கான ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான். அதே சுருட்டிங் தான். மோஸ்ட்டு வந்து சுருட்டிங் வீடியோஸ் தான் போடுவேன் நான். இது மாதிரி சுருட்டி விட்டால் தான் என்னோடய ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் ஹேர் எடுத்து மறுபடியும் சுருட்டி விட்டு மறுபடியும் வந்து பின் போட்டுக்கோங்க 2 சைடும். அதே தான், சிம்பிள் தான். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பார்க்குறது அப்படியே கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ ரொம்பவே சிம்பிளுங்க. நீங்களாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இது என்னோடய வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் எடுத்து நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. சுருட்டி விட்டுட்டு அதுக்கு ஒரு பின் போட்டுக்கோங்க. நான் வந்து யூடியூப்பில் இப்போ வந்து லாங் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரியான வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இது மாதிரி மேக்கப் வீடியோஸ், ஹேர் ஸ்டைல் வீடியோஸ், அது மாதிரி எது மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்து வந்து அந்த வீடியோ போடுவேன். அதாவது ஹைலைனர், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ பென்சில், அது மாதிரி ஹேக்ஸும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் போடுவேன். பாருங்கள், இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணணும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் எனக்கு தெரியும். அதையும் வந்து சின்னதாக ஒரு பின் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி 2 பக்கம் வந்து ஹேர் ஸ்டைல் எடுத்து விட்டுக்கிறோம். நான் வந்து நிறைய வந்து இந்த பிளாஸ்டிக் ரோஸ் வந்து நிறைய வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம எங்கே வெளியே போனால் டக்குன்னு ஒரு பூ வாங்கணும். இந்த பூ வந்து வச்சுக்கலாம் அழகா. பாருங்கள், எனக்கு எல்லோ தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ எல்லோ கலர் தான் மோஸ்ட்லி வந்து வைப்பேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.